வெல்கம் எவ்ரிஒன். இனி நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அனிமியான்னு சொல்லப்படுற ரத்த சோகைனா என்ன, அந்த அனிமியா வர்றதுக்கான காரணங்கள் என்ன, அறிகுறிகள் என்ன, அனிமியாக்கு ட்ரீட்மெண்ட் என்ன, அனிமியாவை உணவு மூலமா எப்படி குணப்படுத்துறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் உங்க ராஜேஷ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரத்த சோகைனா என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்கள் குறைஞ்சு படுறதாலையோ இல்ல சிவப்பணுக்கள்ல உள்ள ஹீமோகுளோபின் சொல்லப்படுற ஒரு வகையான ப்ராடக்ட் குறைஞ்சு படுறதாலையோ வர்றதுதான் இந்த அனிமியா. நார்மலா இந்த ஹீமோகுளோபின் அளவு எவ்வளவு இருக்கணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆண்களுக்கு 14 இருந்து 16 வரைக்கும், பெண்களுக்கு 12 இருந்து 14 வரைக்கும் இருக்கணும். இதுக்கு கீழே குறைஞ்சு போனாதான் அனிமியா அப்படின்னு சொல்றாங்க. இந்த அனிமியாவோட காரணங்கள்லாம் என்னென்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்க அயன் சத்து, அதாவது இரும்பு சத்து குறைவா இருக்கிறதுனாலதான் இந்த அனிமியா வருது. அப்புறம் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறதுனாலயோ இல்ல கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுனாலயோ தான் இந்த அனிமியா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அடிபடுறதுனால வர ரத்த கசிவு அதிகமா இருக்கிறதுனால கூட இந்த ரத்த சோகை வரலாம். அதிகபட்சமா பெண்களுக்கு இந்த பீரியட்ஸ் அதிகமா ப்ளீடிங் வர்றதுனால இந்த ரத்த சோகை அதிகமா பெண்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. அனிமியாவோட அறிகுறிகள்லாம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தோல், கருவிழி படலம், நாக்கு மற்றும் நகம் போன்ற பகுதிகளெல்லாம் வெளியே நேரத்துல இருக்கும். அப்புறம் தலை சுற்றல் இருக்கும், டயர்ட்னஸா ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் கூட அனிமியாவோட ஒரு சிம்டம்ஸ். அப்புறம் சில சமயத்துல மூச்சு திணறல் கூட அதிகமா வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. அப்புறம் அனிமியாவை எப்படிலாம் குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டை எடுத்துக்கிறது மூலமா இந்த அனிமியாவை குணப்படுத்தலாம். ஆனா இந்த டேப்லெட்ஸை டாக்டரோட அட்வைஸ் கீழே தான் எடுத்துக்கணும். அப்புறம் முக்கியமா இந்த அனிமியாவை உணவு முறைகள் மூலமா தான் குணப்படுத்த வாய்ப்பு அதிகம். குறிப்பா இரும்பு சத்து குறையிறதுனாலதான் இந்த அனிமியா வருதுன்னு நான் சொன்னேன். அப்போ அந்த இரும்பு சத்தை அதிகமா நம்ம உணவுல சேர்த்துக்கிறது மூலியமா ரத்தத்துல ஹீமோகுளோபினோட உற்பத்தியை அதிகமாக்கி நம்ம இந்த அனிமியாவை குணப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த அயன் சத்து அதிகமா இருக்க உணவுகள்லாம் என்னென்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான்வெஜ் ஃபுட்ல, அதாவது குறிப்பா ஈரல், கருவாடு, முட்டை அது போன்ற உணவுகள்ல அயன் சத்து அதிகமா இருக்கு. அப்புறம் பச்சை காய்கறிகள், குறிப்பா எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கீரை வகையான உணவுகள்ல இந்த இரும்பு சத்து அதிகம் இருக்கு. அப்புறம் பருப்பு வகைகளை நம்ம எடுத்துக்கிறது மூலமா இரும்பு சத்தை அதிகமாக்கலாம். அப்புறம் உலர்ந்த பழங்கள், முக்கியமா இந்த பேரிச்சம்பழம், முந்திரி, திராட்சை, இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த இரும்பு சத்து அதிகம் இருக்கு. அப்புறம் நார்மலா நம்ம பழங்கள்லாம் அதிகமா எடுத்துக்கிறது, குறிப்பா இந்த மாதுளம்பழம், அந்த மாதிரி பழம்லாம் நம்ம எடுத்துக்கிறது மூலமா இந்த அனிமியாவை குணப்படுத்தலாம். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த அயன் சத்து அதிகமுள்ள உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது கூடவே விட்டமின் சி உள்ள உணவுகளை எடுத்துக்கணும். அப்படி விட்டமின் சி அதிகமா இருக்க பழங்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, லெமன், ஆரஞ்சு, சாத்துக்குடி, அந்த மாதிரியான பழங்கள்லாம் இந்த விட்டமின் சி அதிகமாவே இருக்கு. ஏன் அப்படி நம்ம விட்டமின் சி அயன் ஃபுட் எடுக்கும்போது எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல இரும்பு சத்து அப்சர்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அதுக்கு விட்டமின் சி சத்து தேவை. அப்படி விட்டமின் சி நம்ம எடுத்துக்காம அயன் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அது சுத்தமா வேஸ்ட், நம்ம உடம்புல அப்சர்வ் ஆகாமலே போயிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம பேரிச்சம்பழமோ இல்ல மாதுளம்பழமோ சாப்பிடும்போது அது கூடவே ஒரு ஆரஞ்சு இல்ல ஒரு லெமன், இந்த மாதிரி பழத்தை நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும். ஓகே, நான் உங்களுக்கு இந்த வீடியோல ரத்த சோகையை பத்தி சொல்லிக் கொடுத்தது புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நன்றி.